வணக்கம். இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த சம்மரில் நான் வடாம்லாம் போட்டிருக்கேன். இது நான் தக்காளி வடாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இலை வடாம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் குழம்பு கருவடாம் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வடாரத்தை பொரித்து காமிக்கிறேன். அடுத்தது குழம்பு கருவடாம், சாம்பார் வடாம். அதை அது போடுறேன். அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ரொம்பவும் கருப்பாயிராமல் லைட் ப்ரௌன் கலரில் இந்த வந்துடுத்து. இப்போ அதை எடுக்க போகிறேன். குழம்பு கருவடாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்னென்னா இலை வடாம் பண்ண போகிறேன். இலை வடாம் போட போகிறேன் எண்ணெயில். அது பார்க்கறதுக்கு இத்தினூடாக இருக்குது, ஆனால் நல்லா பெருசாக வரும். தக்காளி வடை நல்லா கிறிஸ்பாக இருக்குது, நல்லா உடையிறது. இது இலை வடாம் பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் நல்லா பெருசாக எண்ணெயை விட்டு நல்லா பெருசாக. நெக்ஸ்ட்டு குழம்பு கருவடாம். இது காய்கறி ஒன்றும் இல்லைன்னா இந்த குழம்பு கருவடாத்தை போட்டு கூட சாம்பாரோ இல்லை வெறும் வத்த குழம்பு மாதிரி அப்படி கூட பண்ணலாம். இந்த வடாம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட டேஸ்ட் எப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது என்ன இந்த ரெசிபி வேணும்னு எனக்கு சொல்லுங்க, கமெண்ட்டில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். டாட்டா, பை பாய்.